ஏன்னா ட்ராக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிரேக் கொடுக்கும். அதோட அவங்க வெப்பநிலையும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது யூஸ்வலாக அவங்க வந்து எல்லாமே அந்த மானிட்டரிங்லாம் கிரவுண்ட்லேருந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக ரைஸ் ஆகுதா, நல்லா கரெக்ட் ஸ்பீடில் வராங்களான்னு. ஸோ அதனால் இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு 24 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். அவங்க 400 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வரும்போது கரெக்டாக எடுத்து பூமிக்குள்ளே என்டர் ஆகி ஸ்ப்ளாஷ் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் டைம் எடுக்குது. சார் இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் எவ்வளோ வேகத்தில் சார் பூமி சுற்றுது, அதுலேருந்து அன்டாக்கிங் பண்ணுறப்போ அது எவ்வளோ எளிமையாக இருக்குது? இப்போதைக்கு நிறைய தடவை போயிட்டு வந்ததுனால எளிமையாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதோட டிஃபிகல்ட்டிஸ் என்னவா இருக்கும்? ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நல்ல ரொம்ப ஸ்பீடில் சுற்றும். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி ஒரு மோர் தென் 9 or 10 டைம்ஸ் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அது அவ்வளோ ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்டாக்கிங் வந்து இப்போது கரெக்டாக 4:30 மணிக்கு நடக்குது. அந்த அன்டாக்கிங் முடிச்ச அப்புறம் அவங்க கிராஜுவலாக வந்து எர்த்துக்குள்ளே வந்த அப்புறம் அவங்களோட பொசிஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா கரெக்டாக அந்த பெசிஃபிக் கடலுக்குள்ளே அந்த கலிஃபோர்னியா மாகாணத்தில் பக்கத்தில் அந்த பெசிஃபிக் கடலுக்குள்ளே வந்து விழணும் இல்லையா? அதனால் அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அங்கே வந்து இது பண்ணி அந்த இடத்துக்கு வர மாதிரி அந்த பொசிஷனுக்கு அவங்க பண்ணிப்பாங்க. பட் இப்போ அன்டாக் பண்ணும்போது அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சார் இப்போ அந்த மாதிரி ட்ராவல் ரிட்டர்ன் வர்றப்போ அவங்களோட உடல்நிலையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது சார்? அது நல்ல கேள்வி. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்தோடனே நம்ம இப்போ ஃப்ளைட்லேருந்து திரும்பி வந்தோடனே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்காது. ஒரு 7 நாள் அவங்க வந்து ஒரு குவாரண்டைன் மாதிரி இருக்கும். அதாவது வந்து ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ ரீஹாபிலிட்டேஷன்னா இவங்க வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல இவங்க வியோமனாட்ஸ் இந்த சுபான்ஷு சுக்லாவோட மீதி 3 பேர் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோநாட்ஸ். எல்லாருமே ஒரு இடத்துல ரீஹாபிலிட்டேஷனுக்காக அவங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க டாக்டர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க உடல்நிலை எப்படி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 18 நாள் ஸ்பேஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம எர்த்தோட ஈர்ப்பு இருக்காதுங்க. அதனால் இந்த தசை இந்த மசில்ஸ் போன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் இல்லாததுனால. ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு எப்படி அவங்க பாடி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அப்புறம் அவங்களோட பேராமீட்டர்ஸ் வைட்டல் பேராமீட்டர்ஸ் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் பல்ஸு இது பிபி எல்லாம் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 7 நாளும் வந்து மானிட்டர் பண்ணி அவங்க அடாப்ட் ஆகுறாங்களா, மறுபடியும் பூமியோட ஈர்ப்பு சக்திக்கு அந்த அடாப்ட் ஆகிட்டு மறுபடியும் நார்மலாக நடக்க முடியுதா, ஓட முடியுதா எல்லாம் பார்த்துட்டு 7 நாள் முடிஞ்ச அப்புறம் தான் அப்புறம் அவங்கள வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆக்சியம் 4 மிஷன் பற்றி சொல்லுங்கள் சார். சுபான்ஷு சுக்லா இந்தியாவிலேருந்து போனதுனால இந்தியாவுக்கு எவ்வளோ பாசிட்டிவ் ஆயிருக்கு? இது வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி சுபான்ஷு சுக்லா பார்த்தீங்கன்னா அவர் வந்து வியோமநாட்னு சொல்லுவாங்க. வியோமநாட் வந்து ஆஸ்ட்ரோநாட், நம்ம இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ரோநாட்னு சொல்கிற மாதிரி இந்தியன் டேர்மில் வியோமநாட்னா நம்ம ஆகாசத்தில் விண்வெளியில் போகிறவங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ககன்யான் மிஷன் வருது. ககன்யான் மிஷனில் 4 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் 3 பேர் தான் போவாங்க ஆக்சுவல் மிஷனில். அதில் வந்து சுபான்ஷு சுக்லாம் ஒருத்தர், அது இல்லாமல் இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சியம் மிஷன் வந்து சுபான்ஷு சுக்லாக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி. இப்போ ககன்யான் மிஷனில் சேம் இதே மாதிரி ராக்கெட்டில் பூமியிலேருந்து விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. அங்கே ஒரு வாரம் இருந்து 4 நாள் 5 நாள் இல்லை ஒரு வாரம் இருந்து திரும்பி வருவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ராக்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு க்ரூ மாடியூல் ஒன்று இருக்கும். அந்த க்ரூ மாடியூலில் தான் அவங்க வந்து பூமி சுற்றி வளம் வந்துட்டு திரும்பி ஒரு 4 நாள் கழிச்சு வந்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி. அவங்களுக்கு முன்னாடியே இது எப்படி லான்ச் வெஹிக்கிள்லேருந்து ராக்கெட்லேருந்து அந்த க்ரூ மாடியூல் போகுது, அந்த க்ரூ மாடியூல் எப்படி இப்போ வந்து இந்த மிஷனில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அவங்க ஆராய்ச்சி பண்ணுற ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இணைஞ்சு அவங்க வந்து 18 நாள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 18 நாள் முடிஞ்சு இப்போ இன்றைக்கி சாயங்காலம் நம்ம டைம் பிரகாரம் 4:30 மணி சாயந்தரம் அவங்க அன்டாக் பண்ணுவாங்க. அதாவது செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனோட மறுபடியும் அந்த சேம் க்ரூ டிராகன் மாடியூல் பெசிஃபிக் கடலில் வந்து நாளைக்கு ஸ்ப்ளாஷ் ஆகும். அதாவது நம்ம டைம் 3 மணி சாயந்தரம் 3 மணி டைமில் அப்ராக்சிமேட்டாக ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ இந்த மிஷனால் அந்த இன்புட்ஸ் எல்லாமே அந்த சுபான்ஷு சுக்லா வந்து நம்ம ககன்யான் மிஷன்லையும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அன்டாக்கிங் செயல்முறை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்? அங்கேருந்து பூமிக்கு வராங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் எடுக்குது. இன்னைக்கு 4 மணி 3 மணி அப்படின்றது இந்த டைம் எதுக்காக? அது எவ்வளோ ரிஸ்கியான ஒரு விஷயம்? இது வந்து ரிஸ்க் எதுவுமே இல்லை. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆக்சியம் மிஷன் வந்து 3 மிஷன் முன்னாடியே முடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து எக்கச்சக்கமான மிஷன்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து 20 வருஷம் 25 வருஷமாக இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ்னால தான் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த மிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூ டிராகன் இந்த சேம் மாடியூல் இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிட்டர் மாடியூல் அது வந்து இணைஞ்சிருக்கு இல்லையா, அதுலேயே திரும்பி வந்துருவாங்க. அந்த க்ரூ மாடியூல் வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திரும்பி வரும்போது அந்த வெப்பநிலையெல்லாம் எப்படி தாங்கும் அந்த என்டையர் க்ரூ மாடியூல் திரும்பி அந்த ஸ்பீடில் கரெக்டான ஸ்பீடில் வந்து ஏன்னா நம்ம எர்த்தோட பூமியோட ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஈர்ப்பு வந்து ரொம்ப வேகத்தில் புல் பண்ணும். அதனால் அவ்வளோ வேகமாக வந்தீங்கன்னா அந்த வெப்பநிலை ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ரூ மாடியூலில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால கரெக்டான ஸ்பீடில் ஸ்லோவாக பிரேக் பண்ணிட்டு வருவாங்க. ஆல்ரெடி அவங்க பூமியோட எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரோடைனமிக் பிரேக்